ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் என் அமெரிக்கா. இன்றைக்கி வந்து என் பொண்ணோட பர்த்டே செலிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு வந்து மார்ச் 24th பர்த்டே. பட் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து மார்ச் 22 சாட்டர்டே. ஸோ வந்து மார்ச் 24th வந்து மண்டேவாக இருக்கிறதுனால இந்த சாட்டர்டேவே வந்து பார்ட்டி வச்சிடலாம் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸு, அப்புறமா வந்து சுதிக்ஷாவோட ஸ்கூலில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுருந்தோம். ஸோ மொத்தமாக ஒரு 10-11 கேர்ள்ஸ் வராங்க. இந்த கிஃப்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 5 below வாங்கினோம். ஒரு சிலதெல்லாம் இந்த பென்னு இதெல்லாம் போட்டு வைக்கலாம் டேபிளில் வைக்கிற மாதிரி. அப்புறமா வந்து 1-2 ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வந்து ஒரு 11 கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தோம். டெக்கரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் லாஸ்ட் வீக்கே ஆர்டர் போட்டோம். ஸோ அதுவும் வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சுதிக்ஷாவோட ஒரு ஸ்பெஷலான பர்த்டே. அவங்க வந்து டீன் ஆகிறாங்க, 13th பர்த்டே அவங்களுக்கு. இப்போ தான் நிஜமாகவே உண்மையில் சொல்லணுன்னா எல்லா வருஷமே எனக்கு இது தோன்றது தான். என்னடா டக்கு டக்குன்னு பெரிய பொண்ணாகிட்டே போதே, இன்னும் கொஞ்சம் குட்டியாகவே இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வருஷம் விலாகில் கூட மேபி நான் இதையே பேசியிருந்திருக்கலாம். எல்லா வருஷமே எனக்கு அப்படி தான் தோணும். அவங்க வளர்ந்து வந்து படிக்கிறது ஒவ்வொன்றும் பண்ணுறதுலாம் பார்க்கும்போது ஹாப்பியாக இருந்தால் கூட ஐயோ குட்டியாகவே இருந்தால் இன்னும் ஒரு நல்லா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணும். அது அம்மா அப்பாவோட மனசு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த பலூன் ஆர்ச் மாதிரி இல்லை, மேலே மட்டும் வைக்கிறதுக்கு ஒரு பார்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ரெடி பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே அதுலேயே இருந்ததுங்க. மொத்த செட்டாக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். அந்த லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அமேசானில் ஆர்டர் பண்ணது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரோஸ் கோல்டு இதில் இருந்துச்சு. சரி கோல்டாக வாங்க வேணாம், ரோஸ் கோல்டு இதில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரில் நானே தான் செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டேன். ஏன்னா வந்து சுதிக்ஷாட்ட கேட்குறதுக்கு அப்போ என்னால் முடியல. நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போது அந்த பிரேக்கில் ஆர்டர் பண்ணதுனால நான் வந்து அப்படியே நானே பார்த்து பிடிச்சதை ஆர்டர் போட்டேன். சுதிக்ஷா வந்து எல்லா விஷயத்துலையும் ரொம்ப பர்டிகுலராலாம் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஓகே, இது ஜென்ரலாக அவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகேம்மா அப்படின்வாங்க. அதனால் நான் அந்த மாதிரி ஆர்டர் போட்டுட்டேன். மெனு வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிசைட் பண்ண மெனு தான். பாஸ்தா அப்புறமா வந்து பீஸா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மற்றதெல்லாம் வந்து மேக்ரோன்ஸு அது இதுன்னு நிறைய ஐட்டம்ஸ் வந்து காஸ்கோவில் வந்து நாங்கள் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து கிட்ஸ் பார்ட்டின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெனுவாக போட்டு ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குங்க, நேராக இருக்குங்க, வைங்க. சூப்பராக இருக்குல்ல? இது ஸ்லைமா உங்கள் ஊரில்? It's okay. Okay. And இப்போ இது வேறம்மா. ஓ, இந்த இது தெரியறதுக்காக தான், இந்த ஹாப்பி பர்த்டே தெரியறதுக்காக தான் அவன் கேப் போட சொல்லியிருப்பாங்களோ? ஏமா அந்த பிக்சர்ல ஒரு பிக்சர் வந்து கேப் அப்படி ஒட்டிக்கலான்னு இருக்காங்க. இல்லை, இது மேலே வரணும். ஆக்சுவலாக அதுக்கு தான் அவங்க கேப் போட சொல்லியிருப்பாங்க போல. ஆனால் பிளாக்ல ஒட்டினா நல்லா இருக்கு. புஷ்பின் எடுத்து கொடு, கீதுக்கு அவன்கிட்ட கொடுத்தேன் பாரு. 2 இந்த டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே பேஸ்மெண்ட்டில் போய் பண்ணிட்டோம். ஏன்னா குழந்தைங்களாம் வந்து எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்களே. ஸோ அதனால் வந்து கீழே ஸ்பீக்கர் வச்சிட்டோன்னா அவங்க பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்குவாங்க. எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ஜாலியாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக கேம்ஸ்லாம் கீழே பண்ணிக்கிட்டோம். அப்படின்றதுனால நாங்கள் கீழேயே செட் பண்ணி கொடுத்துட்டோம். மேலே ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இங்கே வந்து வால் இல்லை, நிறைய விண்டோஸாக இருக்குது. ஸோ அதனால் வந்து வால் வந்து கரெக்டாக நமக்கு செட்டாகவும் ஆகலை. ஸோ அதனால் கீழே வந்து பண்ணிடலாம். எனிவே வந்து பேஸ்மெண்ட் அவ்வளோவா நாங்கள் யூஸே பண்ணுறதில்ல. இந்த மாதிரி பார்ட்டி எதுக்காவது யூஸ் பண்ணால் தான் உண்டு. அதனால வந்து இங்கே வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். பாப்பா வெயிட் பண்ணு பாப்பா. முடிச்சிட்டேன்டிமா. விட்டுரு. இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு டெக்கரேஷன். அது டேபிள் மேலே வச்சுக்கலாங்க. இந்த இடத்துல விட்டுடு பாப்பா, சும்மா அப்படி சும்மா விட்டுறியா? இதுல ஓட்டி விட்டேன்னா இந்த டேபிள் போடுவோம்ல, டேபிள் எங்கே இருக்கு? நம்மகிட்ட டேபிள். இன்றைக்கி வந்து அந்த டெக்கரேஷனை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா 4 பேர் மொத்தமாக கிச்சனுக்கு வந்துட்டோம்.
ஏன்னா வந்து நாங்கள் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக வந்து அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3:30 கிட்ட ஆகிடுச்சு டைமு. இடையில லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டோமோ அதுலலாம் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால வந்து இன்னும் பாஸ்தா பண்ணல, பன்னீர் வந்து ரெடி பண்ணல, எதுவுமே கிச்சன் வேலை பண்ணல. ஸோ அதனால் வந்து டக்கு டக்குன்னு வந்து ஹஸ்பண்ட் எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஒரு சாலட் மாதிரி பண்ணி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா வந்து பன்னீர் கட் பண்ணி அதையும் ரெடி பண்ணி ஏர் ஃப்ரையரில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாஸ்தா வந்து சுதிக்ஷாவே பண்ணிட்டாங்க. நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். சுதிக்ஷா வந்து கிடுக்கிடுன்னு அதை வந்து சாஸ் வந்து நம்ம பாஸ்தா சாஸ் வாங்கி வச்சுருக்கோம்ல அதை வச்சு அவங்களே பண்ணிட்டாங்க. ஸோ அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. வேறு என்ன பண்ணோம், மற்ற ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காஸ்கோலேருந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து இந்த பன்னு மாதிரி உள்ளே வந்து சாக்லேட் சிப்ஸ் மாதிரி வச்சது இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மினி டோனட் மாதிரி அதுவும் ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் என்னது இது இருந்தது, மேக்ரோன்ஸ் வாங்கிட்டு வந்தோம். ஸோ மேக்ரோன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்ல, அதனால மேக்ரோன்ஸ் வாங்கிட்டு வந்தோம். அப்புறமா சிப்ஸு, லெமனேடு எல்லாமே இருந்தது. அதெல்லாம் வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அது வாங்க போயிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சுதிக்ஷா கீதிகா வந்து மேலே போய் ரெடி ஆகிட்டாங்க. நான் வந்து கிடுகிடுன்னு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நானும் போய் ஒரு சுடிதார் மட்டும் மாற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். இது வந்து சுதிக்ஷாவுக்கு நம்ம புது வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட் பர்த்டே. ஸோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. சுதிக்ஷாவுக்கு ரொம்ப ஹாப்பி. சுதிக்ஷாவுக்கு வந்து இந்த வருஷம் என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டோம். 2-3 புக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ வந்து அதனால் அது மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கு. அது வந்துடும், அது பர்த்டேக்குள்ளே வருமானு தெரில. நான் வந்து ஸ்பெஷலாக 1-2 கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் வந்து கீதிகா வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் பர்த்டேக்கு முதல் நாள் வந்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் கூட நான் போடுறேன் லாஸ்ட்டில், வீடியோவோட லாஸ்ட்டில். இது இல்லாமல் நான் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், சுதிக்ஷாவோட 13th பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டேன்னா வந்து பர்த்டே அன்னைக்கு நம்ம விலாக் எடுப்போம் இல்லையா, அந்த விலாகில் வந்து நான் காமிக்கிறேன். இந்த விலாக் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு யாருக்காவது March 24th பர்த்டேவாக இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய விலாக் பார்த்துட்டு சொல்லுவீங்க, என்னோடய பேரும் சுதிக்ஷா, என்னோடய பேரும் சுதிக்ஷான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் இந்த பேர் வைக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லலாம் சுதிக்ஷான்னு யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. சுபிக்ஷான்னு நிறைய பேர் அந்த டைமில் இருந்தது. இது வந்து சுதிக்ஷான்னு லக்ஷ்மின் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்து வச்சோம். சுதிக்ஷா அந்த பிறந்த டேட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்ன்னு லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்து வைப்போம். ஸோ அந்த டைமிங்கை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி வந்து எஸ் லெட்டரில் சர்ச் பண்ணும்போது சுதிக்ஷான்னு வந்தது. ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் பாப்பாவுக்கு இந்த பேர் வச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ஒரு பாதி பேர் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். போய் நில்லுங்க, பரவாயில்ல. ஏண்டா நீ முடிய ஒதுக்கு. Go in the middle, bro. Not you. It's okay, it's okay, it's okay. Guys. Okay, ready? Say happy birthday, Sudiksha. Happy birthday, Sudiksha. ஓப்பன் பண்ணு. அப்புறம் சாப்பிடாமே அதோட க்ளோஸ் ஆகியே இருக்க போகுது. And then it'll become dry. மறந்துட்டு. Oh, why are the oranges so big? Oh! Wait, what? I like mine. Oh my god. I know what chop means. And what bad means. அது அங்கே வந்து எப்போ உடைய மாதிரி இருந்துச்சு, தூக்கிட்டு வந்து யோசிச்சேன். எல்லாரும் நின்று கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கலாம்டா. ஏய் நீ தெரியல, சாந்தினி மாய் இந்த பிள்ளைய கொஞ்சம் பின்னாடி போ சொல்ல லைட்டா. அப்பதான் தெரிவிங்க எல்லாரும். ஓகே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டியர் சுதிக்ஷா. ஹாப்பி பர்த்டே டு யூ. Are you 2? Are you 3? Are you 4? Are you 5? Are you 6? Are you 7? Are you 8? Are you 9? Are you 10? Are you 11? Are you 12? Are you 13? Are you 14? Are you 15? Are you 16? How many? I think that's enough now. Oh, we skipped Oh, all you're the times. 65. But So I- count cake. Wait, why did you actually do that so good? Are you gonna feed me? You're supposed to feed you too. அக்கா கூடா அக்கா குட்டி விடு, அக்கா குட்டி விடு.
மேல போட்டோ எடுத்துக்கோ வெயிட் பண்ணு She's trying to get photo எடுக்காம. Not me. Don't put your Bro. I think that's enough, guys. She needs to get recording the skincare for பேஸ்கெட் காட்டு கீதிகா வந்து அவங்க அக்காவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க கிஃப்ட்டு என்ன கீதிகா சரி வாங்க போகலாம் இன்னைக்கா டீன் பர்த்டே அதனால நாங்கள் சர்ப்ரைஸாக போய் கிஃப்ட் வாங்கிட்டு வந்துட்டோம் குட் மார்னிங் ஓ சாரி நைட் டைம் தான் என்னாச்சு என்ன பண்ணுது அக்கா ஏய் ஓகே கீதிகா ஓ குட் நைட் சொல்லிட்டு வா ஹாப்பி பர்த்டே டு யூ முடிய ஒதுக்குடா முகமே தெரிலடா ஹாப்பி பர்த்டே டு யூ பாப்பா உனக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்துச்சு இப்போ That t-shirt is so cute. நல்லா இருக்கா காட்டு இந்த பக்கம் காட்டு என்னங்க இங்கே இருக்குங்க அடுத்து இந்த பேஸ்கெட்டில் உனக்கு கொடுக்கணும்னு பேஸ்கெட்லாம் வந்துச்சு பாப்பா I love this bow with the pearls. பாப்பா அதே செலெக்ஷன் பண்ணிச்சு சூப்பராக பாப்பா We got you these shoes. These shoes are so pretty. பிடிச்சிருக்கா உனக்கு Try them on because Daddy said they might be slippery on this part. But is it good? Yeah, they're really nice. நல்லா இருக்கா Are you sure? ரொம்ப ஹீல்ஸ் இல்லாமல் நல்ல பிராண்டு தான் Because if you want, we can like Are they nice? Yeah. பாரு உனக்கு Yeah, பிடிச்சிருக்கா I like them. I like them. அம்மா சைஸ்க்கு வாங்கினேன் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு சைஸ் தானே Yeah, they're really nice. Thank you. Because if you want, we can return it. இல்லைன்னா உனக்கு பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம்னு நினச்சோம் No, I like it. Oh, we forgot to remove the tag. டேக் எல்லாம் நாங்கள் எடுக்கல Baskets. பாஸ்கெட் வேற உனக்காக வாங்கிடுச்சு I பாப்பா love the basket. Okay. பக்கத்தில் Happy birthday. You are honestly the best. I love you so much. You're 13, which means you're a teenager. I love you so much. Happy birthday. 1-3. I love Geetika. முத்தா கொடுத்துரு அக்காக்கு Thank you. முத்தா கொடுத்துரு நீ கொடுத்துறா பாப்பாக்கு முத்தா கொடு ஏன்னா நீ We have one காலையில் more present for you. Huh? We have one more present for you. Hashinata got you. கொடு உனக்கும் தாண்டா உனக்கு ஒன்று அந்த பிள்ளைக்கு ஒன்று இருக்குன்னாங்க உள்ள அஸ்வினியத்தை சொன்னாங்க இதில் 2 பேருக்கு இருக்குன்னு சொன்னாங்க I love these shoes. I would wear them to school tomorrow if I could. Wait, I can. ஏன் இது நடக்கும்ல பீ இருக்கா குளிர் I don't know. I just. தமிழில் பேசுங்க நீங்கள் காட்டுங்க பார்க்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்தாங்க வீட்டுக்கு அவங்க வந்து சுதிக்ஷாக்கு கீதிகாவுக்கு ஆளுக்கு ஒரு gift கொடுத்துட்டு போனாங்க எங்கே காட்டு ஏய் க்ரீன் கலர் க்ரீன் I just கலர் agreed to lose this for. Oh, this for me. Oh look, I had to dress like that. That's so cute. சூப்பராக இருக்கு கீதிகா செம்ம ப்ரிட்டியாக இருக்கியே Oh, we both could be matching. சூப்பர்ரா ஓகே காலையில் பார்க்கலாம் Okay. ஹாப்பி பர்த்டே சுதிக்ஷா No, no, no. I can't look what they come. ஓகே